மகா பரிசுத்தமும் பயப்படத்தக்கும் ஒன்றான மேய்தேவனே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தணும் தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஒரு விசை தயவாய் மன்னித்து இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தாவே பரிசுத்த தேவனாகி உம்மை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. ஆலயத்து கடன் செலுகிறதான உம்முடைய தாசர் பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கில் வருதுமா உம்முடைய தூதரகணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சாதகமாய் மாற்றி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம்ராஜா, அந்த பூமியிலே கர்த்தாவே அப்பா நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறதன யாவரும் கர்த்தாவே சியோனுக்கு ஏற்ற கர்த்தாவே ஆராதனை இந்த பூமியிலும் நாங்கள் அப்பா உமக்கு பிரியமான ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏனோ தானே என்று இல்லாதபடி ராஜா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகழ்த்தி போடுங்க ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா செய்தி கொடுக்கிறது உங்களுடைய தாசர்களை உங்களுடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உங்களுடைய தாசரை மறைத்து உங்களுடைய சத்திய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதனை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதனை கை கொண்டு உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவர் நீர் என்று நாங்கள் அறிகிறோம். அப்படியாக உம்முடைய பரிசுத்த தாசர்களுக்கும் தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கும் சரிதுக்கு வேண்டிய சுகமுள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க. எல்லா விதமான பலவீனங்கள் சோறுகள் அசதிகள் எல்லாவற்றையும் மாற்றிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஜூன்ல சாட்சிகளை நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியா அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் புத்தியில் ஆராதனை ஏறெடுக்க தேவன் தாமே எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உன்னோட ஆவியை நீர் கொடுங்க ராஜா. ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு சென்று கர்த்தாவே அப்பா தொழுது கொள்ள தேவன் தாமே அப்பா ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே நீர் உணர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. ஆம் கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு உண்மையும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கக்கூடிய சபையை நீர் உம்முடைய அப்பா உண்மை உத்தமுள்ள ஜனங்களுக்கு நீர் காண்பித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க. அப்படியாக ராஜா அப்பா உம்முடைய ரகசியவருக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அப்படியே நீ செய்யப்படுத்த நன்றி செலுத்த எங்களை தாழ்த்திருக்கும். சகல துதியும் மகிமையாம் ஒருவருக்கே எடுக்கும். எங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.